ஹாய், வெல்கம் டு T2G சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு எனி ஒன். உன்னை நீ மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்த என்ன செய்ய வேண்டும்? ஃபஸ்ட்டு இதுக்கு ஒப்பிடும் பழக்கத்தை நிறுத்த உங்களை மேம்படுத்துறதுல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்களோட நம்பிக்கையை அதிகரிக்கணும். சாதகமற்ற அந்த ஒப்பீடுகள்லேருந்து விலகி செல்ல உங்களோட மனசை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ மாறாக இரக்கம் மற்றும் நேர்மறையான அணுகுமுறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இது நல்ல பலன் தரும். உங்களை மற்றவர்களோட ஒப்பிடுவதை நிறுத்த முயற்சி செய்ய நீங்கள் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் தூண்டுதல்களை அறிந்து அதை தவிர்க்கணும். உங்களோட மனசு ஆரோக்கியம் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வை மேம்படுத்துறதுக்கு உங்களை சோகமாகவோ அல்லது இழிந்தவர்களாகவோ ஆக்கும் சூழ்நிலைகள் மற்றும் சூழ்நிலைகளை நம்ம அதை பட்டியல் போட்டுக்கணும். இப்போது சோஷியல் மீடியா மற்றும் நம் சுயமரியாதையை பாதிக்காததெல்லாம். ஸோ உங்களோட வாழ்க்கையில் உங்களை அடிக்கடி தாழ்த்துபவர் யாராவது இருக்கிறாங்களா, இல்லை நான் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் தற்பெருமை பேசும்போது நீங்கள் போதுமானதாக இல்லையா, அதாவது அவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் வேல்யூ பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இப்போது ஒரு மாலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அங்கே ரொம்ப காஸ்ட்லியான கடையில் போய் ஷாப்பிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் ஒரு மோசமான சூழ்நிலையை உணர வைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஒப்பீடுகளில் ஈடுபடும் சூழ்நிலைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு ஷாப்பிங் மால் போகிறோன்னா அங்கே நம்மளோட காஸ்ட்லியான பொருள் வாங்க முடியல அப்படின்னா கூட ஸோ நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அங்கே போய் பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளோட இதை மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு சமூக ஊடகங்களில் உங்களோட நேரத்தை கட்டுப்படுத்தணும். இப்போது நிறைய சோஷியல் மீடியாலாம் நம்ம குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் விழிப்புணர்வை இதெல்லாம் ஏற்படுத்துது. ஆனால் இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. குறிப்பாக வாழ்க்கை முறை மற்றும் அழகு உள்ளடக்கத்தை உட்கொள்ளும் போது நம்மளோட சுய மதிப்பில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். உங்களை மற்றவங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் அந்த ஒரு கண்ணோட்டத்தை பின்தொடரக்கூடாது. ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு உங்களோட தொலைபேசியை ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் பெறும் ஒவ்வொரு செய்தியும் இல்லை ஒரு கருத்துக்கும் பதிலளிக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக சோஷியல் மீடியா உங்கள் நேரத்தை இன்னும் ஆக்கப்பூர்வமாக செலவிட முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பார்க்கணும். நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்க முடியுமா, இல்லை நடந்து போக முடியுமா, இல்லை ஒரு நண்பரை அழைச்சி அவங்க கூட பேசிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு மற்றவர்களின் வெளியே உங்கள் சொந்த உள்ளே ஒப்பிடுவதை தவிர்க்கும். இப்போது வேறொருவரோட வாழ்க்கையோட திரைக்கு பின்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட சொந்த போராட்டங்களை எதிர்கொள்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு உள்ளே என்ன நடக்குது, வெளியில் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியாது. அவங்க எல்லாருமே அவங்களோட போராட்டத்தை தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோடு வச்சு மற்றவங்களோட வெளி வாழ்க்கையை வச்சு நம்ம ஒப்பிட்டுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பண மகிழ்ச்சியை வாங்காது என்பதை நம்ம நினைவுபடுத்தணும். மன ஆரோக்கியத்திற்கும் பணத்திற்கும் தொடர்பு இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு உண்மை, பணம் மகிழ்ச்சியை மகிழ்ச்சி தராது. பணம் தான் மகிழ்ச்சி தரும்னா தராது. விளம்பரங்கள் நிறைந்திருந்தாலும் பணம் நிரந்தர மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்காது. இப்போது நிறைய பிரபலங்கள்லாம் பார்க்குறோம், அவங்களாம் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை வாழ்கிறாங்க. இப்போ பிரபலங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை பார்க்கறது பணம் நம் பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்புறதுக்கு வழிவகுக்கும். ஆனால் அது அரிதான செயல் தான். அது தற்காலிக மகிழ்ச்சியை மட்டும்தான் வாங்குது. இப்போ அவங்க பணத்தினால தான் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அது பெர்மனெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்கள் ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள். இருப்பதை கொண்டு நன்றியுடன் ஒருவரின் வாழ்க்கையை சிறப்பாக இருப்பதாக தோணலாம். ஆனால் உங்கள்கிட்ட இருப்பதை பெற விரும்பும் மற்றொரு நபர் அங்கே இருப்பாங்க. எப்போதும் ஏதோ ஒன்று இருக்குது, ஒரே ஒரு விஷயம் கூட அதுக்காக நீங்கள் நன்றியுடன் இருக்க முடியும். உங்கள் நன்றி உணர்வு பயிற்சியை நன்றாக செய்ய இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும். நமக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். ஒப்பீட்டை ஊக்கமாக பயன்படுத்தும். இப்போ ஒப்பீடுகள் இருக்குது அப்படின்னா ஆரோக்கியமானதாக இருக்கும் வரை ஒரு சிறந்த ஊக்கியாக இருக்கும். மற்றவர்களோட சாதனைகளை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக அவங்களால அதை எப்படி சாதிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். பிறகு அவற்றை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போது நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்க, இல்லை நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒருத்தவங்களால் நம்ம ஈர்க்கப்பட்டிருக்கலாம். ஸோ நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அதில் உங்களை ஒரு சிறந்த நபராக அவங்கள யாரையாவது ஒருத்தவங்களை எடுத்துக்கிட்டு அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க எந்த வழியில் போய் சக்ஸஸ் பண்ணாங்களோ அந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளும் சக்ஸஸ் அடையலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் பலத்தில் கவனம் செலுத்துங்கள். இப்போ அடக்கமாக இருக்கிறது ஓகே, பரவாயில்ல. ஆனால் நீங்கள் சாதித்ததை பற்றி நீங்கள் பெருமைப்பட வேண்டும். அதிகப்படியான தன்னம்பிக்கை எவ்வளவு கேடு விளைவிக்கிறதோ அதே மாதிரி பணிவும் கேடு விளைவிக்கும். உங்களை பற்றி நீங்கள் விரும்புகிறது என்ன, எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஒரு
அட்டவணை மாதிரி பட்டியலிடுங்க. சத்தமாக பேசுகிறதுக்கு பதிலாக விஷயங்களை எழுதுறது உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள உதவும். நீங்கள் விரும்பியபடி பொதுவானதாகவோ அல்லது குறிப்பிட்டதாகவோ இருக்கலாம். மேலும் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது உங்களோட என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்தும். நீங்கள் சத்தமாக கத்தி ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஒரு நோட் பேடில் எழுதி வச்சுட்டு அதை அடிக்கடி பார்க்கும்போது நம்ம எப்படியெல்லாம் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு உத்வேகம் கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக முன்னாடி போக முடியும். இப்போ மற்றவங்க கூட நம்ம ஒப்பிடணுன்ற அவசியம் இல்லை. நம்மளை நாமளே ஒப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மற்றவர்களையும் கொண்டாடுங்கள். நாங்கள் எங்கள் மிகப்பெரிய ஆதரவாளர்களாக இருக்க வேண்டும், ஆனால் சுய வக்காலத்து மற்றவர்களை ஆதரிப்பதோடு இணைந்து வாழ முடியும். உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் மைக்கர்களாக அவர்களை உற்சாகப்படுத்துவதன் மூலம் நேர்மறையை பரப்புங்க. நீங்கள் மற்றவர்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா அதை அப்ரிஷியேஷன் பண்ணணும். ஸோ அவங்க செஞ்சதையும் நீங்கள் பாராட்டி அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பாதுகாப்பின்மை உலகளாவியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு வர்றது ஓகே, சகஜம். ஆனால் நம்ம எல்லாருமே சுய சந்தேகங்கள் மற்றும் அச்சத்தில் இருக்கோம். ஸோ அது நம்மள சிறந்ததை பெறுது. மிகவும் நம்பிக்கையுள்ளவங்க கூட சில சமயத்தில் நமக்கு ஏதாவது துரோகம் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரிலாம் செஞ்சுருவாங்க. ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட தான் செய்யுது. ஸோ இதையும் கடந்து நம்ம வரணும். உங்களோட கடந்த காலத்தை ஒப்பிடுவதற்கான அளவுகோலாக பயன்படுத்தவும். உங்களுக்கு இருக்க ஒரே உண்மையான போட்டி யார் அப்படின்னா நீங்கள் தான். நீங்கள் நேற்று யார், கடந்த மாதம் யார், அல்லது ஒரு வருடத்துக்கு முன்பு நீங்கள் யார், பின்னோக்கி பார்க்கறது மூலமாக உங்களோட உண்மையான வளர்ச்சியை காண முடியும். உங்களோட வளர்ச்சியை பற்றி நீங்களே பெருமைப்படுவீங்க. ஒப்பீடுகளை தோற்கடிக்க தூண்டுற மேற்கோள்கள் என்ன அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுறதை நிறுத்திடணும். உங்களை அற்புதமான உங்களை பற்றின ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பாராட்டவும் தூண்டுதலுக்கு உதவும் மற்றவர்களிடம் சில புத்திசாலித்தனமான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நிறைய பேர் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்மளோட வாழ்க்கைக்கே எடுத்துக்கணும். உங்கள் சம்மதம் இல்லாமல் உங்களை யாரும் தாழ்வாக உணர முடியாது அப்படின்னு எலினோர் ரோஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். நம்ம சம்மதம் இல்லாமல் நம்மளை யார் வேணாலும் நம்மளை பாராட்டலாம், ஆனால் நம்மளை தாழ்வாக யாரும் பேச முடியாது. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுறதை நிறுத்துங்க. நீங்கள் தான் ஒரு அசல். நாங்கள் அனைவரும் வித்தியாசமாக இருக்கிறோம், பரவாயில்லை அப்படின்னு ஜாய்ஸ் மேயர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். நம்ம தான் அசல், நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம தான் உயர்ந்தவங்க அப்படிங்கிறது. நான் என்ன என்பதை மற்றவர்கள் முடிவு செய்கிறத நான் விரும்பலை, அதை நான் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு எம்மா வாஸ்டன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இன்று நீயாக இருக்கிறாய், அது சத்தியத்தை விட உண்மை. உன்னை விட உயிருடன் இருப்பவன் யாரும் இல்லை, டாக்டர் சியூஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே நபர் உங்களை மட்டும்தான். உங்களோட தலைமுடி போதுமானதாக நீளமாக இருக்கிறதா, அல்லது நீங்கள் வேறொருவரை போல வலுவாக இருக்கிறீர்களா என்பதற்கு பதிலாக உள்ளே இருந்து வளர கனிவாக அதிக நெகிழ்ச்சியுடன் கடினமாக உழைக்க மேலும் சில திறந்த நிலையில் இருக்கணும். இன்னும் என்னென்ன பண்ண முடியும், நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்ம சொந்த வாழ்க்கையை பொறுப்பேற்றுக்கணும். அதுக்கு உதவுற வகையில் பெட்டர் ஆஃப் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுக்கான தெளிவு, நோக்கம், ஆர்வம் இது எல்லாத்தையும் பின்தொடர்றதுக்கான நிறைய கருவிகள் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இது இன்னும் நானே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இருப்பினும் நான் எடுத்த சில குறிப்பிட்ட படிகள் எனது சொந்த வாழ்க்கையில் நான் பயன்படுத்திய கொள்கைகளை தான் நம்ம எல்லாருமே சொல்லணுமே தவிர மற்றவங்களோட ஒப்பிட்டு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம எப்போதுமே அந்த நன்றியுணர்வு பயிற்சியை மறக்கவே கூடாது. எப்போதுமே அந்த பயிற்சி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மனநிறைவில் நம்ம எல்லாத்துலேயுமே மனநிறைவு படணும். நன்றியுணர்வு மனநிறைவுக்கு வழிவகுக்கும். நம்மளோட சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சி, திருப்தி இந்த நிலையில் இருக்க நம்மளை அனுமதிக்குது. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கவலைப்படவே வேணாம். நம்ம ஃப்யூச்சருக்கான கோல் என்ன, ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறதையும், நாளைக்கு நம்ம எப்படி ஒரு சிறந்த நபரை செயல்படணும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்காமல் மற்றவங்க கூட நம்ம ஒப்பிட்டு இருந்தோம்னா அதில் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. அப்போ நம்ம என்னாகும், சோகத்தில் இருப்போம். நம்மளோட வெற்றி படிகள் தடைக்கற்களாக மாற ஆரம்பிச்சிடும். நாளை நீங்கள் எதை சாதிக்கப் போகிறீர்கள் என்று நம்புகிறீர்களோ அதை அடிப்படையாக கொண்டிருக்காமல் உங்கள் வாழ்க்கையை பற்றிய ஒரு அமைதியையும் இன்று நீங்கள் வைத்திருப்பதை பற்றிய உண்மையான மகிழ்ச்சியும் நீங்கள் வளர்த்து கொள்கிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து வரணும். உங்களோட வாழ்க்கையை நம்ம மற்றவங்களோட ஒப்பிடுறதை விட்டுட்டு நீங்களாக இருக்க முயற்சி செய்யணும். உங்களோட மட்டுமே உங்களை ஒப்பிட்டுக்கணும். உங்களோட பலத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். நீங்கள் அடக்கமாக இருக்க முடியும். இன்னும் உங்களோட பலம், திறமைகள் மற்றும் சாதனைகளை அங்கீகரிக்க முடியும். தாழ்மையாக இருக்க உங்களை நீங்களே அடித்து கொள்ள வேண்டியதில்லை. உண்மையில் இது மிகவும் ஆரோக்கியமற்ற அணுகுமுறையாகும்.
வாழ்க்கையில் வேறொருத்தவங்க வெற்றி பெறுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தோற்று போனதாக அர்த்தம் கிடையாது. அவர்களோட வெற்றிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களோட சொந்த வெற்றியை நோக்கி நீங்கள் தொடர்ந்து உழைக்கும் போது அவர்களின் வெற்றியை உண்மையாக கொண்டாடுங்கள். மற்றவர்களை விட உங்களுடன் நீங்கள் போட்டி போட கற்றுக்கணும். மற்றவங்களோட நம்ம போட்டி போடக்கூடாது. அதுக்கு பதிலாக உங்களோட சொந்த கோல் என்ன அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ லாஸ்ட் இயர் இந்த நேரத்தில் நீங்கள் இருந்த இடத்துக்கும் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளே ஒப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இன்னும் முன்னேறத்துக்கான வழிகள் நிறைய கிடைக்கும். ஸோ நம்ம மற்றவங்க கூட ஒப்பிடுறதை நிறுத்திட்டு நம்மளோட வாழ்க்கையோட கோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த கோலை நோக்கி நம்ம எல்லோரும் போகணும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.